இந்த எபிசோட நாம இயக்குனர் அயான் முகர்ஜி இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற வார் 2 படத்தை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, முன்னாள் ரா ஏஜென்டான ரித்திக் ரோஷன் ஃப்ரீலான்சர் வேலை பார்த்து வரார். இந்நிலையில காளி என்னும் சீக்ரெட் கேங் ரித்திக் ரோஷனை வேலைக்கு அழைக்குது. அழைப்பை ஏற்றுக்கொண்ட ரித்திக் ரோஷன் தனக்கு குருவாக இருக்கும் சந்தோஷ் ராணாவை கொண்டார். இதை அறிந்த ராஜ் ஏஜென்ட்டின் தலைமை அதிகாரி அனில் கபூர் ராஜ் ஏஜென்ட் ஜூனியர் என்டிஆர் மூலமாக ரித்திக் ரோஷனை பிடிக்க முயற்சி செய்கிறார். இதற்கிடையில காளி கேங் இந்திய பிரதமரை கொலை செய்ய திட்டம் போடுது. இறுதியில ரித்திக் ரோஷனை ஜூனியர் என்டிஆர் பிடித்தாரா? இந்திய பிரதமரை கொலை செய்யும் திட்டம் என்ன ஆனது? இதான் அந்த படத்தோட நீடிக்காது. படத்தில் நான் நடித்திருக்கும் ரித்திக் ரோஷன் அலண்டல்லா நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறான்னு சொல்லலாம். அதிக வசனம் இல்லாமல் கண் பார்வை மற்றும் உடல் மொழிகள் நடிப்பை கொடுத்திருக்கிறார். ஆக்ஷன் காட்சிகளை பிரமிக்க வச்சிருக்கிறான்னு சொல்லலாம். இவருக்கு இணையாக போட்டி போட்டு நடிச்சிருக்கிறாரு ஜூனியர் என்டிஆர். இவரது பார்வை ஆக்ஷன் காட்சிகளை வெளுத்து வாங்கியிருக்காரு. குறிப்பாக ரித்திக் ரோஷன் மற்றும் ஜூனியர் என்டிஆர் நடனமாடும் காட்சி அசர வைக்குது. ராஜின் தலைமை அதிகாரி அனில் கபூர் அனுபவ நடிப்பையும் கியாரா அத்வானி கவர்ச்சியில் ரசிகர்களை உற்சாகப்படுத்தியிருக்காங்க. பட கதாபாத்திர வருபவர்கள் நடிப்பு திரைக்கதை ஓட்டத்திற்கு பெரிதும் உதவி இருக்குன்னு சொல்லலாம். பெரிதும் இசையில் பாடல் கேட்கும் ரகமாக இருக்கு. சஞ்சித் பல்காரா மற்றும் அங்கித் பல்காரான் பின்னணி இசை படத்திற்கு பலம் சேர்த்து இருக்கு. பெஞ்சமின் ஜாஸ்மின் ஒளிப்பதிவை ஓரளவு ரசிக்க முடியும்னு சொல்லலாம். ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர். இதில் இந்தியாவை அழிக்க சதித்திட்டம் போடும் வெளிநாட்டினர் அவர்களை எதிர்க்கும் சூப்பர் பவர் கொண்டவர்கள் என்றும் ஹாலிவுட் படங்களுக்கு நிகராக கொடுத்து நினைக்கிறார். இது ஓரளவிற்கு ஒர்க் அவுட் ஆகி இருக்கு. படம் ஆரம்பம் முதல் இறுதி வரை சண்டை காட்சிகளே அதிகம் இருக்கு. ரயில், விமானம், கப்பல், கார் என்று சண்டை நீண்டு கொண்டே போகுது. திரைக்கதையில் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் கூடுதலாக ரசித்திருக்கலாம். கிராபிக்ஸ் காட்சிகள் ஒரு சில இடங்களில் நன்றாகவும் ஒரு சில இடங்களில் சுமாராக இருக்குது.